ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ஓவராக அடிக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் வந்து எப்படி சேவ் போடுறதா இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ராஷில் கிளிக் பண்ணி நான் ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி தெரியும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாதிரி ஒரு பிளாஸ்டிக் ட்ரே ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த அளவு தான் எடுக்கணும் இல்லை, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி ஒரு பிளெயின் தர்மக்கோல் எடுத்துக்கோங்க. அந்த தர்மக்கோலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரே வச்சு சைஸ் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். கொஞ்சம் மோரமாக வச்சுக்கோங்க. இப்போ இருக்க நிலைமைக்கு தர்மக்கோல்லாம் வாங்க முடியாது. இதேமாரி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா கரெக்டாக மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி அந்த பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ட்ரே அளவுக்கு வச்சு நம்ம கட் பண்ணது இப்போ கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. அது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த ட்ரே கரெக்டாக உள்ள அளவு பொருந்துற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் அதிகமாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் சைஸை குறைச்சி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே உள்ளே போகிற அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதே போல் 2 தர்மக்கோலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தர்மக்கோல் எதுக்குன்னா நம்ம மேலே வைக்கிற தர்மக்கோல் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக, சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக தான் இதேமாரி தர்மக்கோலை கட் பண்ணி நீங்கள் இந்த சைடும் இந்த சைடும் வச்சு ஒட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம தர்மக்கோலில் மேலே என்ன வெயிட் ஏற்றினாலும் உள்ளே போகாமல் இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இதேமாரி ஒரு சப்போர்ட்டிவான 2 தர்மக்கோல் எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக ஒட்டி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தர்மக்கோல் வந்து கரெக்டாக படிஞ்சிச்சு. இப்போது இந்த தர்மக்கோலை கரெக்டாக நீங்கள் வைக்கிற CPU ஃபேன் இருக்குல்ல, அந்த ஃபேன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தர்மக்கோலில் சென்டராக வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஃபேன் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேன் கரெக்டாக போய் அதில் பொருந்துற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணதில் வந்து கரெக்டாக கட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஃபேன் வந்து கரெக்டாக பொருந்திடுச்சு. இப்போது இதேமாரி ஒரு சின்ன CPU ஃபேன் எடுத்துக்கோங்க. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து நம்ம எங்கே வைக்க போகிறோம்னா நம்ம சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேன் கட் பண்ணி வச்சுருக்கோம். போகிற அளவு ஒன்று பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஃபேன் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கரால் மார்க் பண்ணி அந்த இடம் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் ஏன் இந்த சின்ன ஃபேன் வைக்கிறேன்னா நம்ம பெரிய ஃபேன் வைக்கிறதுக்கு வந்து டேரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஏர் வந்து எடுத்து நம்மளுக்கு அவுட்புட் பண்ணும். இந்த ஃபேன் என்ன பண்ணோன்னா அவுட்புட்டில் இருக்கிற ஏர் எல்லாத்தையும் தூக்கி இன்புட் பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று உள்ளே போய் நம்மளுக்கு கூலிங்கான காற்று வரும். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் இந்த சின்ன ஃபேன் வச்சு ரெடி பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சின்ன ஃபேன் கட் போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சின்ன ஃபேன் வச்சு ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உள்ளே போய் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு தர்மக்கோல் எடுத்துக்கோங்க. அந்த தர்மக்கோல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வரைகிற மாரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் அது 2 பீஸாக ஒரே மாதிரியே சேம் சைஸ் எடுத்து அதை 2த்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி 2 தர்மக்கோல் வந்து நம்ம சேம் சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த தர்மக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் நான் வரைகிற மாரி நீங்களும் மார்க்கர் வச்சு அதேமாரி வரைஞ்சி மறுபடியும் அதே போல் 2 சைஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் வரைகிற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 2 தர்மக்கோலுக்கும் சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இல்லைன்னா நீங்கள் சேமாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேம் சைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கட் பண்ண 2 பீஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து 2 இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த 2த்தையும் நம்ம வந்து ஓட்ட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பராக ஓட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே போல் தர்மக்கோல் எடுத்துக்கோங்க. அந்த தர்மக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடாக இருக்கணும். பார்த்தாலே தெரிஞ்சு ரொம்ப ஷேப்பில் இருக்குது. இதே போல் வந்து தர்மக்கோலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கட் பண்ணி பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக இருக்கும். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வரணும். அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் தர்மக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ வச்சு யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இதே போல் நம்ம க்ரிப்பு பிடிச்சி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் தர்மக்கோல் எடுத்துக்கோங்க. இந்த தர்மக்கோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடாக இருக்கும். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வரணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதே போல் க்ளூ வச்சு யூஸ் பண்ணி அதை வந்து ஒட்டிடலாம்.
அதுக்கப்புறம் இதே போல் தெர்மோக்கோல் ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அடியில வந்து க்ளூ அப்ளை பண்ணி, நம்ம வந்து அந்த பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லோப்புக்கு முன்னாடி வந்து தெர்மோக்கோல் ஒட்டியிருப்போம். அந்த தெர்மோக்கோல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா, இதே போல் தெர்மோக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக வந்து சென்டரா பார்த்து ஒட்டிக்கோங்க. இதே போல் மோட்டர் எடுத்துக்கோங்க. இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் அதிகம். இந்த மோட்டரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் சின்ன சிபி ஃபேன் எடுத்துக்கோங்க. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 12 வால்ட் சிபி ஃபேன் எடுத்துக்கோங்க. இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வந்து அதுக்காகவே நம்ம கட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு ஒட்டி அதே மேலே பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில் வந்து ஃபேன் ரெடி பண்ணியிருப்போம். அந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்னதாக பீஸ் வந்து ஒட்டியிருப்போம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் சென்டரில் ஒட்டியிருப்போம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரை வச்சு ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அது வந்து சென்டராக வச்சு ஃபிட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக பார்த்தீங்கன்னா இதே போல் டியூப் எடுத்துக்கோங்க. அந்த டியூப் வந்து எதுக்குன்னா நம்ம வந்து ஒயர் கனெக்ஷன் பண்ணியிருப்போம். அந்த ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூபுக்குள்ளே வந்து விட்டுட்டு அதை வந்து நம்ம சைஸ் எடுத்து கட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்க எல்லா ஒயருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூப்பை யூஸ் பண்ணி தான் நான் ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்க ஒயர் எல்லாமே அந்த டியூப் வச்சு நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்க ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் பண்ணியாச்சு. உள்ளே இருக்க ஃபேனோட ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனோட ஒயர் வருது பார்த்தீங்க. இப்போது நான் இந்த 3 மோட்ரு ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே கனெக்ஷனாக வந்து எடுத்துட்டேன். அந்த சிபிக்கு ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கனெக்ஷனாக எடுத்துட்டேன். மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் கனெக்ஷன் எடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் தெர்மோக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ தான் நான் யோசிக்கிறேன் இன்லெட்டுக்கான வாட்டர் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு தென்னங்குச்சி எடுத்துக்கோங்க. அந்த தென்னங்குச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதே போல் சைஸ் எடுத்து கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த தென்னங்குச்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்த அந்த தெர்மோக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதே போல் விட்டுட்டு இன்னொரு பக்கம் எடுத்துருங்க. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். இந்த தென்னங்குச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். அதே போல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதே போல் வந்து நான் வந்து அந்த குச்சி வந்து எப்படி ஃபிட் பண்ணுறோம் அதேமாரி நீங்களும் ஃபிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அந்த தெர்மோக்கோல் அதாவது அந்த சிபி ஃபேன் பக்கத்துலேயே வந்து நான் ஒட்டிடுறேன். பார்த்தீங்கன்னா நான் இதே போல் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சுவிட்சை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி ஃபுல்லாக முடிச்சிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் வந்து எல்லா கனெக்ஷன் முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே சுவிட்சை நான் வந்து கொண்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா பேட்ரி மட்டும்தான் சப்ளை தனித்தனி வந்து சப்ளை கொடுத்துருக்கேன். மற்றபடி சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சுவிட்ச் தான் நான் வச்சு ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேர் கூலர் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. அதில் சின்னதாக ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதில் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனால் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியில் வச்சு ஃபிட் பண்ணியிருப்பேன். நான் யோசித்து பார்த்தேன் நிறைய ஏர் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து வெளியில் இருக்காது, உள்ளே தான் இருக்கும். நம்ம மட்டும் ஏன் வெளியில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் கலரில் விங்ஸு போட்ட அந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிபி ஃபேன் வச்சுருப்போம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளே வச்சு ஃபிட் பண்ணிட்டேன். இல்லாமல் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் நீங்கள் தேங்காய் நார் சேர்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அடியில் வந்து ட்ரே வச்சுருப்போம். அந்த ட்ரே அடியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் தேங்காய் நார், தேங்காய் பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பஞ்சு வரும்ல, தேங்காய் பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நார் வரும். அந்த நார் என்ன பண்ணுறீங்க இந்த ட்ரே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சு மாரி அது கொஞ்சம் ஒரு
ஒரு மெத்த மாரி பண்ணி போட்டிங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தேங்கி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு குளிர்ச்சியாக வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் கியூப் வந்து போடணும்னு அவசியம் இல்லை. இது பண்ணாலே போதும். இதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க தண்ணி ஊற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வாட்டர் இன்லெட் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, வாட்டர் இன்லெட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஊற்றலாம். போதும். இப்போ நம்ம பிங்க் கலர் இருக்கிற ஃபேனோட மோட்டர் வந்து இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காற்று நல்லா அடிக்குது. பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து இது வரைக்கும் அடிக்குது. பாருங்கள், இது வரைக்கும் அடிக்குது டிஸ்டன்ஸு. ஆஃப் பண்ணுறேன்.